அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். தமிழ் இலக்கிய அறிமுகம் என்ற வரிசையில் 14 கீழ்க்கணக்கு நூல்களை பார்த்து வருகிறோம். இதில் இன்று ஆசாரக்கோவை என்னும் நூல் பற்றி பார்ப்போம். மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஆசாரங்களை, அதாவது ஒழுக்கங்களை எடுத்துக் கூறும் ஒரு அற்புத நூல் ஆசாரக்கோவை. பண்டை கால தமிழ் நூல்களின் தொகுப்புகளில் ஒன்றான 14 கீழ்க்கணக்கில் ஒன்றாக வைத்து எண்ணப்படும் இது ஒரு நீதி நூல். வன்கயத்தூரைச் சேர்ந்த பெருவாயன் முள்ளியார் என்னும் புலவர் இதனை எழுதினார். இந்நூலின் பாக்கள் 10 பாட்டு, சீவக சிந்தாமணி முதலிய இலக்கியங்களின் உரைகளிலும், இலக்கண விளக்கம், நன்னூல், பிரயோக விவேகம் முதலான இலக்கணங்களின் உரைகளிலும் மேற்கோளாக வருகின்றன. பல்வேறு வெண்பா வகைகளால் அமைந்த 100 பாடல்களால் ஆனது இந்த நூல். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விஷயம் தொடர்பான ஒழுக்கத்தை எடுத்து இயம்புகின்றது. இதில் கூறப்படும் சில கருத்துக்கள் இன்றைய சூழலுக்கு ஒவ்வாததாக இருப்பினும் அன்றைய மாந்தர் நிலை பற்றி அறிய உதவுகிறது. இந்த நூலில் சில எடுத்துக்காட்டு பாடல்களை மட்டும் இங்கே தருகிறேன். ஒரு பாடல்: பிறப்பு நெடுவாழ்க்கை செல்வம் வனப்பு, நிலக்கிழமை மீக்கூற்றம் கல்வி நோயின்மை, இலக்கணத்தால் இவ்வெட்டும் எய்துப என்றும் ஒழுக்கம் பிழையாதவர். நற்குடிப்பிறப்பு, நெடிய வாழ்நாள், செல்வம், அழகுடைமை, நிலத்துக்குரிமை, சொற்செலவு, கல்வி, நோயின்மை என்று சொல்லப்பட்ட இவ்வெட்டினையும் இலக்கணத்தோடு நிரம்ப பெறுவர் என்றும் ஆசாரம் தப்பாமல் ஒழுகுவர், ஒழுக்கம் தவறாதவர்கள் மேற்கூறிய 8 வகையும் எய்துவர் என்பது இந்த பாடலின் கருத்தாகும். அடுத்த பாடல்: உடுத்தலால் நீராடார், ஒன்று உடுத்து உண்ணார், உடுத்த ஆடை நீருள் புழியார், விழுத்தக்கார் ஒன்றுடுத்து என்றும் அவை புகார் என்பதே முந்தையோர் கண்ட முறை. அதாவது ஒன்றை உடுத்தாமல் நீராடார், ஒரே ஒரு ஆடையை, ஆடை இல்லாமல் நீராட மாட்டார்கள். 2 உடுத்தன்று ஒன்று உடுத்து உண்ணார், அதாவது கீழாடை மேலாடை இரண்டும் இருந்தால்தான் உணவை உண்ணுவார்கள். அதாவது ஒரே ஒரு ஆடையை மட்டும் உடுத்தி கொண்டு உண்ண மாட்டார்கள். உடுத்த ஆடையை நீரின் கண் பிழியார். நீரில், அதாவது ஆற்று நீரிலோ இல்லை ஏதாவது நீர்பிடிப்பு பகுதியில் குளிப்பவர்கள் அந்த தான் உடுத்திய ஆடையை நீரிலேயே பிழிய மாட்டார்களாம். ஓர் ஆடை உடுத்து அவையின் கண் செல்லார், அதாவது கீழாடையோ அல்லது மேலாடையோ மட்டும் உடுத்தி கொண்டு ஒரு சபையில் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த பாடலில் பழமையோர் கண்ட முறை பற்றி சொல்லுகிறது. நீராடல், உண்ணல், அவை பகல் ஆகிய காலங்களில் உடை உடுத்த வேண்டிய முறையில் இதை பற்றி சொல்லுகிறது. ஆனால் இந்த காலத்தில் எல்லா இடத்திலுமே அரைகுறை ஆடையோடு திரிகின்ற சூழலில் இந்த பாடல் பொருந்துமா என்று தெரியவில்லை. ஆனாலும் இதுதான் நம்முடைய மூதாதையர் நமக்கு சொல்லிக் கொடுத்த முறை என்பது இந்த பாடல் வாயிலாக தெரிகிறது. இதுபோன்று அற்புதமான பாடல்கள் வலைத்தளங்களில் இருக்கின்றன. கற்று இன்புறுக. நாளை இன்னொரு நூல் நயம் காண்போம். நன்றியுடன் விடைபெறுகிறேன். நாகராஜன்.